தமிழ்நாட்டில் அதிவேக மெகாவாட் எலக்ட்ரிக் வாகன சார்ஜிங் நிலையங்களை அமைப்பதற்கு அதிக அளவிலான மின் கட்டணங்கள் மற்றும் மேம்பாட்டு கட்டணங்களே முக்கிய தடையாக உள்ளதாக ஜியான் சார்ஜிங் நிறுவனம் குற்றம் சாட்டியுள்ளது. தென்னிந்தியாவின் 6 மாநிலங்களில் 1200க்கும் மேற்பட்ட சார்ஜிங் பாயிண்டுகளை இயக்கி வரும் ஜியான் சார்ஜிங் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன், தமிழ்நாட்டில் நிலவும் அதிகப்படியான பிக்சட் டிமாண்ட் சார்ஜஸ் மற்றும் மேம்பாட்டு கட்டணம் காரணமாக முதலீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் இது பண்ண முடியாததுக்கு 2 காரணம். ஒன்று பிக்சட் டிமாண்ட் சார்ஜஸ். தமிழ்நாடு இன்னைக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய்க்கு மேல ஒரு கிலோவாட்டுக்கு நம்ம பிக்சட் டிமாண்ட் சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது இருக்கு. ஆஸ் பர் இவி பாலிசி 2003 அனௌன்ஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2027 இது கிட்டத்தட்ட ரெட்டிப்பாக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 600 ரூபாய்க்கு மேலே போயிடும். இதே மற்ற ஸ்டேட்ஸ்ல பார்த்தோம்னா கேரளா, ஆந்திரா, மகாராஷ்டிரா பார்த்தோம்னா இது முற்றிலுமே நீக்கியிருக்காங்க. மற்ற ஸ்டேட்ஸ்ல குறைவான அளவில் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டிலையும் இதை கண்டிப்பா மற்ற ஸ்டேட்ஸ் அளவுக்கு குறைக்கணும்னு நாங்கள் கண்டிப்பா நீக்கணும்னு வேண்டிக்கிறோம். மேலும் மின் வாரியத்திற்கு 1 கிலோவாட்டிற்கு 8200 ரூபாய் வரை மேம்பாட்டு கட்டணம் செலுத்த வேண்டியுள்ளதாகவும், ஆனால் கேரளா, ஆந்திரா போன்ற பிற மாநிலங்களில் இந்த கட்டணங்கள் முற்றிலும் விலக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கேரளா உள்ளிட்ட மாநிலங்களைப் போல தமிழ்நாடு அரசும் மின் கட்டணங்களை குறைத்து தேவை கட்டணங்களை முழுமையாக நீக்கினால் அடுத்த 2 ஆண்டுகளில் தமிழகத்தில் பொது இவி சார்ஜிங் உள்கட்டமைப்பில் சுமார் 400 கோடி ரூபாய் வரை புதிய முதலீடுகள் ஈர்க்கப்படும் என ஜியான் சார்ஜிங் நிறுவனம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.